அவர் இந்த கண்ணூர் போகிற பஸ்ஸில் நடந்தது தான் இந்த இன்சிடென்ட். கையை தட்டி விடலாம், சார் நவந்திரலுங்களா செருப்பை கட்டலாம், இல்லை கண்டக்டர் சொல்லலாம், பஸ்ஸை நிப்பாட்டுறது, எவ்வளோ வேலைகள் இருக்குது, ஹேர் பின் வச்சு குத்தி விடுறது, எவ்வளோ டெக்னிக் இருக்குது. வேணுக்குன்னு ரீல்ஸில் வியூஸ் போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பெண் எடுத்து ஒருத்தன் உயிரும் பெற்றிருந்தி. தற்கொலை பண்ணிக்கிறது எப்படி தீர்வாகும்? உலகத்தில் 1000 பண்ணோன்னே வெக்கமான எல்லாம் போயிட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கும் கேஸ்லாம். கூட்டம்னா சில இது படத்தான் செய்யும், கை கால் படத்தான் செய்யும். இந்த பொண்ணாவே இப்போ இடிக்கிறப்ப ஒரு சிரிப்பு சிரிக்குது. அதனுடைய ஒரு அந்தரங்க உறுப்புல பிரைவேட் பார்ட்ஸ்ல மார்பகத்தில் இடிக்கக்குள்ள சிரிப்பு வருமா இருக்காது. ஏற்கனவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கு. எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங் போடணும், சோசியல் மீடியா அத்துமீற, ரீல்ஸ் மோகத்தோட எக்ஸ்டெண்ட் எங்கேயோ போயிட்டு இப்போ பேருந்துல சீண்டல் செய்யறதா ரீல்ஸ் மோகம், பஸ் ஸ்டாண்ட்ல என்ன ஒருத்தன் தொந்தரவு பண்றான்னு சொல்லி ரீல்ஸ் மோகம். வீடியோ ஷேர் பண்ணலாம் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா சூப்பராகிடும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, உண்மைத்தன்மை தெரியாமல் ஷேர் செய்த நீங்களே அந்த வீடியோவுக்கு பொறுப்பாவீர்னு சொல்லியிருக்கு. இந்த பெண்ணு மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு உட்காந்து பஸ்ஸில் போயிட்டுருக்க நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்துருப்போம். இந்த உரசல் அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா பஸ்ஸில் வந்து அது பெரிய பிரச்சனையாக மாறும். அதுக்கு பல கேஸ் இருக்குது. ஆனால் கேரளா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மோகத்தில் ஒரு பொண்ணு இப்படியே வச்சு செல்ஃபி எடுத்துகிட்ருக்கு. அவர் பாட்டுக்கு நின்றுட்டுருக்காரு. பக்கத்தில் ஒரு பெரியவர், அவர் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, ஹராஸ்மெண்ட்டில் வந்து ஈடுபட்டார் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணுது சார் அந்த பொண்ணு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நியூஸ் வெளியானது எப்படி வெளியானுச்சுன்னா, இவன் வந்து இப்போ லேசாக உரச பார்த்தாரு, அதனால தான் எடுத்தாங்கன்னு சொல்லி. அப்பயும் நான் இந்த பொண்ணுக்கு ஃபேவராக பேசலை, எது தான் பேசினேன். அப்படின்னா போய் கண்டக்டர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல வேண்டியதானே. அதை கொடுத்துட்டு என்ன இதில் பிடிச்சி செல்லில் பிடிச்சி ஏற்றி விட்றது. 40 வயசு தீபக், அவர் வந்து ஒரு துணி கடையில் மேலாளரை வேலை பார்த்துருக்காரு. அவர் இந்த கண்ணூர் போகிற பஸ்ஸில் நடந்தது தான் இந்த இன்சிடென்ட்டு. ஆக்சுவலாக இப்போ கேலிக்கட் போலீஸ் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த பொண்ணு மாட்ட தான் போகுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து அதாவது மரணம் விளைவிக்க வேண்டியாத மரணம், அந்த இறந்தே போயிட்டார் தீபக், இறந்து போயிட்டார். ஃபேமிலி குடும்பத்தை முதல்ல இது சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகுது ஒரு வீடியோன்னா சம்மந்தப்பட்ட நான் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அதில் வந்துடுவீங்க. தமிழ் மொழியில் பேசுகிறதுல இந்த பாரு ஓமுஞ்சி வருது பாருன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லானது சோசியல் மீடியா. ஸோ அதில் வந்துருக்கு ஒரு சூசைட் பண்ணிட்டார். இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு மேலே எப்படி தற்கொலை தூண்டிய வழக்கு குறைந்தபட்சம் போடுவாங்க. எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங் போடணும், சோசியல் மீடியா அத்துமீறல், மென்பொருள் அத்துமீறல். ஏன்னா அந்த பொண்ணே போய் தேடி அவர் பாட்டு நின்றுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு எப்படி நான் இதை நினைச்சு அப்ரோச் பண்ணுன்னா, லேசான தொடுதல் இருந்திருக்கலாம் போல இருக்கு, அதனால இது வெளியிட்டு இருக்கு போல இருக்குன்னு. ஆனால் இது அப்படி இல்லை. இது ஏற்கனவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கு. தேடி போய் அவர் பாட்டு நின்றுருக்காரு. இப்படி இதுவாகவே இப்போ வந்து கேமரா அப்படி தூக்கி இதுவாக தானே எடுக்குது. இந்த பொண்ணாவே சிரிக்குது. அது டச் ஆகும் போது அந்த இடத்துல ஒரு பெண்ணுனா கோவம் வரணும். இவன் பேட் டச் பண்றாங்க, கையை தட்டி விடலாம், சார் நவந்திரலுங்களா செருப்பை கட்டலாம், இல்லை கண்டக்டர் சொல்லலாம், பஸ்ஸை நிப்பாட்டுறது, எவ்வளோ வேலைகள் இருக்குது, ஹேர் பின் வச்சு குத்தி விடுறது, எவ்வளோ டெக்னிக் இருக்குது. வேணுக்குன்னு ரீல்ஸில் வியூஸ் போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பெண் எடுத்து ஒருத்தன் உயிரும் போயிட்டு இன்னைக்கு ரீல்ஸ் மோகத்தில் வந்து எங்கே எக்ஸ்ட்ரீம்டு போயிட்டான். ட்ரெயினில் வைக்கிறாம ஒருத்தன் ரீல்ஸ் மோகத்தில் கட்டையை வச்சுட்டு ஒளிஞ்சுன்னு இருக்கான். கடைசியாக போலீஸ் பார்த்தா ட்ரெயினில் ரீல்ஸ் மோகத்துக்கு எடுத்திருக்கான். ரயிலில் போன நான் ஒருத்தர் 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் மண்டையை வெட்டி ரீல்ஸ் வெளியிடுறான். ரீல்ஸ் மோகத்தோட எக்ஸ்டெண்ட் எங்கேயோ போயிட்டு அதாவது இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்குதுல ஃபோட்டோ ஷூட்டில் முதலிரவு, அப்புறம் நடக்கிறது பேர் தான் முதலிரவு. ஃபோட்டோ ஷூட்லேயே முதலிரவு நடக்குது. ரயில்வே ட்ராக்லேருந்து எடுக்கிறான் வட மாநிலத்தில். ட்ரெயின் வந்து அங்கிட்டு ஓட முடியல, இங்கிட்டு ஓட முடியல. 2 பேரும் குதிக்கிறாங்க, பொண்ணும் அப்படியே அந்த இதில் குதிக்கிறாங்க. பார்த்தா ட்ரெயினை அவர் ரிப்பாட்டி விட்டார். 2 பேரும் இறந்து போகிறாங்க. ரீல்ஸ் மோகம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பாருங்கள் மக்கள் மத்தியில். இப்போ பேருந்தில் சீண்டல் செய்கிறதா ரீல்ஸ் மோகம், பஸ் ஸ்டாண்டில் என்ன ஒருத்தன் தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லி ரீல்ஸ் மோகம். நீங்கள் எது சொன்னாலும் கேட்க போகிறாங்க. இப்போ என்னன்னா அந்த பெண் சுதந்திரம், அதாவது பெண்களுக்கு எதிராக அந்த இத்தனை சட்டங்கள் இருக்கு, பெண்களுக்கு ஒரு ஆபத்துனா காவல்துறை வந்து நிற்கும், சட்டம் நமக்கு ஆப்போசிட்டா இருக்காது, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுன்ற அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி தப்புகள்லாம் வந்து பெண்கள் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்களா? ஏமா ரீல்ஸை வந்து பெரிய மிஸ்யூஸ் பண்ணுறது. பசங்க என்னென்னா பர்த்டே கேக் வெட்டி கத்தியால் கேக் வெட்டி ரீல்ஸ் போடுறான், பைக்கை மல்லாக்கு தூக்கி ரீல்ஸ் போடுறான், அப்பாவி சப்பாவி தலையை பிடிச்சி வெட்டி ரீல்ஸ் போடுறான். பொண்ணுங்க என்னென்னா இது எல்லா எக்ஸ்டெண்டுக்கும் இறங்கி போட்டுருச்சு ரீல்ஸு. எந்த அளவுக்கு ஆடை இறக்க வியூஸ் அதிகரிச்சுது. ஆனால் இது ரொம்ப புதுசாக இருக்குமா? கேரளாவில் இருந்த அக்கறம் பரவாயில்ல, இப்போயாவது வெளியில் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஏன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டில் போய் என்னை ஒருத்தர் இது மாதிரி யூடிசி பண்ணுறான்னு சொல்லி அவனை 4-5 பேர் சேர்த்து தப்புன்னு அடித்தா அதை நீ வீடியோ எடுத்து போட்டால் ரீல்ஸ் தானே உனக்கு தேவை வியூவர்ஸு. நீ அப்ராணி சப்ராணி எப்படா மாட்டி விடுறது, ப்ராங்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ப்ராங்க் ஷோவே தப்பான ஷோன்னு நான் பேசணுமா? அது எப்படி ப்ராங்க் ஷோ சரியான ஷோவாக இருக்க முடியும்? ஒருத்தவங்களை துன்புறுத்தி அதில் வந்து நம்ம சந்தோஷப்படுறோம். இப்போ ரீல்ஸ் எடுத்துருந்தாங்க,
எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் இன்னார் பொண்டாட்டி தானே அப்படின்னு. ஆமாங்கன்னு சொல்லி நீங்கள் தாங்க வேணும்னு சொல்லி பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு ஐயோ யாரை பாவி என் வாழ்க்கையை கெடுத்துட்டிடாரு அந்த பொம்பளை சொல்கிற மாதிரியும். பயப்படாதீங்க, நாங்கள் உங்கள் பிறந்தநாளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தோம். அங்கே பாரு உங்கள் கணவர் தான் எடுக்க சொன்னார், அவர் ஒரு காட்டுக்குள்ளேருந்து வர்றாரு. இது வந்து இது ஒரு ப்ரோக்ராம் அது எக்ஸ்டெண்டுக்கு போயிட்டு எல்லையை மீறி போகிறீங்கடா அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு தான் இருக்குது. கொஞ்ச நாள் அந்த கடையநல்லூர்லேருந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒன்று, இஸ்லாமிய பெண்ணு ஒன்று வந்து அது இந்த புர்காவெல்லாம் போட்டு ரீல்ஸ் பண்ணுது. சும்மா பாட்டு டான்ஸ் ஆடும், கையிலெல்லாம் கட்டிட்டு பண்ணுற மாதிரி பண்ணோம். அதை வந்து அவங்க அம்மாவை போய் இப்போ ஊரில் உள்ளவங்களாம் வந்து இது பண்ணி உங்கள் பொண்ணு வந்து ஊர் மரத்தையே வாங்குது, நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்குன்னு போய் கேட்டிருக்காங்க. அது உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் தான். மறுபடியும் அந்த பெண்ணுக்கு தகவல் வந்துன்னா அந்த பெண்ணு மறுபடியும் ஒரு வீடியோ போட்டுச்சு போய் உட்காந்து, ஏன்டா கறி வாங்க போன பொண்ணை கற்பழிச்சு கழுகத்திலே வெட்டி கொன்னீங்க, அப்போ உங்கள் ஊர்மானம் போகலை. இவன் மூட்டைட்டி அவன் வச்சுருக்கான், அவன் மூட்டை வச்சுருக்கான், அப்போலாம் அவங்க ஊர்மானம் போகலை. 17 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து தூக்கு மாட்டி தொங்க வச்சிங்க, அப்போ ஒரு 10 கிரைம் இந்த ஊரில் உள்ள கிரைமை சொல்லிட்டுமா லைவாக உட்காந்து. அது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. யாருக்கும் தெரியாத விஷயம்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிட்டு அந்த பொண்ணை பற்றி கெட்டத்தனமாக எழுதுறாங்க. அந்த பொண்ணும் திருப்பி போடுது. இப்போ இது ஒரு இப்போ கிட்டத்தட்ட 4 நாளாக இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் தான் 4 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கடையநல்லூர் தென்காசி மாவட்டத்தில். சொல்கிற ரீல்ஸ் மோகம் வந்து எங்கெங்கேயே போயிட்டு சாதி மதம்லாம் நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அந்த பொண்ணுடைய அம்மா வந்து ஒரு ஹிந்து, அவங்க அப்பா ஒரு குரூப் இப்படி எழுதுறாங்க. ஒரு குரூப்பு இந்த பொண்ணு வந்து பிஜேபிக்கார பொண்ணு ஆகிட்டு சங்கி ஆகிட்டுன்னு ஒரு குரூப் எழுதுறாங்க. ஆளாளுக்கு அவங்க வாயில் வந்தது எழுதப்படுகிறது. அப்போ இந்த ரீல்ஸ் முகம் எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் இந்த ரீல்ஸ் முகத்தால் இப்போ ஒரு குடும்பமே வந்து கேள்விக்குரியாதானே ஆயிருக்கு. அந்த மனுஷன் எவ்வளோ நல்லவனா இருந்தால் போயிட்டு அந்த பேரை பொய்யான அந்த பழியை நம்ம சுமக்கக்கூடாதுன்னு உயிரவே விட்டுற என்ன பெரிய பழி சுமக்கிறது. ஆமாங்கணும். பருத்தி வீரனை சொல்லுவான்ல, நீ இப்போ உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ அந்த முத்தம் கொடுத்துருப்பேன்னு. வந்து பெரிய மனுஷன்லாம் வந்திருக்காங்க, வந்து மாரியாத்த பொதுவாக முத்தம் கொடுக்கலன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லுவார். இருந்து சித்தப்பா சாப்பிட்டு வர்றேன் அப்படிம்பாங்க. டேய் என்னகிட்ட வாடா அப்படிம்பாருல, வந்து கருவாச்சி மாட்டி விடுது பாரு. இந்த பிள்ளை முத்தம் கொடுத்தியா இல்லை, இருங்க ஐயா சின்ன பையன் மிரண்டுற போகிறான் பாரு சரவணை. சித்தப்பா இவங்களுக்கு என்ன பையன், ஆமாம் கொடுத்தேன், இப்போ என்ன ரொம்ப நல்லவன் கொடுத்தேன்னு சொல்லுவாங்கல்ல. எதுக்கு நம்ம சாகணும்? ஏன்னா அதில் தான் அவன் மானம் ஒட்டிக்கிட்டு இருக்கா. பசியோட பட்டினியோட கிடந்தப்போ உன் மானம் ஒருத்தன் ஜோறு போடல, நம்ம மானம் ஒட்டிக்கிட்டு இல்லை. நம்ம கிழிஞ்ச ஆடை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம், நல்ல துணிமணி இல்லாமல், அப்போ நம்ம மானம் ஒட்டிக்கிட்டு போகல. படிக்க காசு இல்லை அதனால படிக்கலை, மானம் ஒட்டிகிட்டு போகல. இப்போ பெத்த அப்பா அத்தா பணத்தை எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணுறதுக்கு காசு இல்லை, அப்போ அவன் மானம் ஒட்டிகிட்டு போகல. இதில் தான் அவன் மானத்தை அப்படியே ஒட்டிகிட்டு போகுதா. வயசுன்னு இருக்குல்ல, ஒரு பெத்த பொண்ணு வயசுல இருக்க பொண்ணு வந்து ஆமாங்க. அப்புறம் என்ன, ஆமாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானங்க. இந்த வீடியோவில் நான் யூடிசிங் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு புலனாய்வு இருக்கிறாங்க, சைபர் கிரைம் இருக்கிறாங்க, எலக்ட்ரானிக் இந்த கேமராவில் ஒரு ஏஐயை பார்க்குறதுக்கு எல்லாம் ஆள் இருக்கிறாங்கல்ல. அதில் வச்சு நடவடிக்கை தானே எடுக்கணும். தற்கொலை பண்ணிக்கிறது எப்படி தீர்வாகும்? உலகத்தில் 1000 பண்ணோன்னே வெக்கமான எல்லாம் போயிட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கும் கேஸுக்கான். இது நமக்கு என்ன, இதில் போய் என்ன கூட்டம்னா சில இது படத்தான் செய்யும், கை கால் படத்தான் செய்யும், அதுக்காண்டி போய் தற்கொலை பண்ணிக்கிறதா? அப்படி பார்த்தா அவரு தான் வந்து இந்த பொண்ணு மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இந்த பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமா? இந்த மாதிரி ரீல்ஸுக்காண்டி அந்த மானத்தை வாங்குது. நான் இதில் எங்கே அந்த அவர் கையை இடிக்கவே இல்லை. இந்த பொண்ணாவே தான் இந்த பொண்ணாவே போய் இடிக்கிறப்ப ஒரு சிரிப்பு சிரிக்குது. அதனுடைய ஒரு அந்தரங்க உறுப்புல பிரைவேட் பார்ட்ஸ்ல மார்பகத்தில் இடிக்கக்குள்ள சிரிப்பு வருமா இருக்காது? ரீல்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஃபேக் முழுசா உங்க மேல இருக்கிற அந்த ஹர்டசி சிம்பத்தி வச்சு ஃபேக்கான ஒரு நியூஸ் எடுத்து ஒருத்தன் உசிராப்பேட்டை தீபக்கு நான் வீட்டுக்கு நீ சம்பளம் கொடுத்துருவீங்களா? அவங்க வீட்டு புள்ள குட்டிக்கு காசு கொடுத்துருவீங்களா? இப்போ அவர் உயிர் இழந்துட்டாரு. அந்த குடும்பம் வந்து இப்போ கேஸ் கொடுக்கலாமா அந்த பொண்ணு மேல? அப்படி கேஸ் தாராளமா கொடுக்கணும். என் கணவர் தற்கொலைக்கு தூண்டியதற்கு இந்த பொண்ணு தான் காரணம், இந்த வீடியோ தான் காரணம். இந்த வீடியோ ஷேர் பண்ணவங்கலாம் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா சூப்பராகிடும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, உண்மைத்தன்மை தெரியாமல் ஷேர் செய்தால் நீங்களே அந்த வீடியோவுக்கு பொறுப்பாவீர்னு சொல்லியிருக்கு. ஷேர் பண்ணி விட்றோம்ல, 20 தலையில் பாம்பு வருதுன்னு எங்கம்மா பார்த்தோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சாயந்தரத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். எங்கே கிடைக்குது? சாயந்தரத்தில் பைக்கிலேருந்து கீழே தான் விட வேண்டியா இருக்குது. இந்த மூட பழக்க வழக்கம் மாரி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்கிறது, செராக்ஸ் எடுத்து கொடுத்தா கடவுள் நேரில் வருவார், இதெல்லாம் போய். அப்போ அந்த குடும்பம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். கம்ப்ளைண்ட் ஆகதான் போகுது, இந்த பொண்ணு மேலே கேஸ் மாட்ட தான் போகுது. பொண்ணு குறைந்தபட்சம் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் மாட்டும். இந்த பொண்ணு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் சார்? 7 வருஷம் வரை இம்ப்ரீஸ்மெண்ட் கொடுக்கலாம். இன்னும் இந்த வீடியோ ட்ரெஸ்பாசிங்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு அதுக்கு ஒரு 3 வருஷம் 10 வருஷம் அந்த பொண்ணு தண்டனை ஆகுற வழக்கு அவங்க மீது பதியப்படணும். இது கொலை வழக்கா மாற வாய்ப்பு இருக்கா? கொலை வழக்கா மாறாது, தற்கொலை தானே பண்ணிட்டாரு. கொலை வழக்காலாம் மாறாது, பட் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கம் வந்துடும்.
அதில் வந்துடும். ஏன்னா அது ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அதாவது தோழி இவங்களும் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சம்பவம் வந்து தோழி மேலேயே எஃப்ஐஆர் போடணும். வலிச்சு எஃப்ஐஆர் போட்டால் தான் அடங்கும். இல்லைன்னா அடங்கவே அடங்கும். ரீல்ஸ் முகம் அடங்கவே அடங்காது. அந்த லெவலுக்கு உக்கிரமாக போயிட்டு ரீல்ஸ் முகம். பசங்க கத்தியை வச்சு விளாட்றான், பைக்கை வச்சு விளாட்றான். அவனுங்க அட்ராசிட்டி அதுக்கு மேலே இருக்குது ரீல்ஸ் முகத்தில். அதே தென்காசியில் ஒரு வாட்டி போன தீபாவளியோட மொத்தமாக அந்த அவுட் பாம் எல்லாத்தையும் போட்டு ஒரே இடத்துல போட்டு கொளுத்தி விட்டு ஊரே வெட்டிக்கிற மாதிரி வச்சு எல்லாரும் கைது. சேஷன் வாசலில் வெளில வரக்கூடிய ரீல்ஸு எல்லாரும் கைது. கோர்ட்டில் வந்துட்டு வாய்தாவுக்கு நிற்கிறப்ப ரீல்ஸு எல்லாரும் கைது. எங்கே ரீல்ஸ் போடலாம் கிடையாது. ஏமா டெட் பாடியை தூக்கிட்டு புகழ போட்டோ பிடிக்கிறாமா, பாடி தூக்கிட்டு போகும்போது தோல்ல அதில் போடுறாமா ரீல்ஸு, மார்ச்சரியில் போடுறாமா ரீல்ஸு. ரீல்ஸ் வந்து ரொம்ப மோசமான முகமாக போய் டிக்டாக் விட்டு அந்த பொண்ணு இப்படி வச்சு எடுக்குது சார். எப்பயுமே நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும்னா யாருக்கும் தெரியாம மறைமுகமா தானே எடுப்போம், மாட்டிடக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் அது கவலை. பப்ளிக்ல வச்சு அவர் ரொம்பக்கு வந்திருந்தாலும் அது வீடியோ வெளியே தான் இருக்கும். அவர் அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணணும்ன்ற அந்த மைண்டோட கிரியேட் பண்ணிட்டு தான் வீடியோ அதுவும் வெளியே வந்திருக்கும். இல்லை அவரை சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கனால அது வீடியோ தானே. எல்லாமே ட்ரெண்ட் பண்றது தானம்மா. இப்போ அதுதான் நடந்திருக்கு முழுக்க. அதான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்காரங்களே பாருங்க, போலீஸ்கார் நம்மளை காவல்துறை தான் நம்ம நண்பன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காவல்துறையே பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் அந்த காவல்துறையினர் போயிட்டு அந்த யூஸ் பண்ணுற பாத்ரூம்லேயே கேமரா வச்சு இந்த ராமநாதபுரத்தில் இந்த பரமக்குடியில் இமானுவல் சேகரனாருடைய மணிமண்டபம் திறக்க போன நிகழ்ச்சியில் கேவலத்தை இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு எங்கே போயிட்டு இருக்கு. தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெண் காவலர் கைது கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்டு. ஆமாம், குளிக்கிறவங்க பாத்ரூமில் போய் கேமரா வைக்கிறான்னா இவன் ஒரு SSI இவனை என்ன செய்யறது ஒன்று சொல்லுங்க. அப்போ மக்கள் எங்கே தான் போவாங்க, யாரை தான் நம்புறதுமா? வெளியே பயிர் மேய்ச்சா யாரை தான் நம்புறது? ரீல்ஸ் முகத்தில் பாருங்க பூரா டான்ஸ் ஆடி பல்லாவரம் ஸ்டேஷனில் ஒரு 25 காவலர்கள் காத்திருப்பூர் பட்டியலில் மாறினாங்க. பட் அதை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்தப்போ நான் பொதுவாக ஒரு விஷயம் வந்துக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸுக்கு கொஞ்சம் பார்ப்போம். பொதுவான விஷயத்த பொதுமக்களோட மக்கள் நேரேஷன் ஏங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க, பொங்கல் பண்டிகைலாம் ஆடினாங்க. அதான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்க மாட்டாங்க, எங்க தேவையில்லையோ அங்கே வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அமல்ராஜ் சார் தான் எடுத்தது, தாம்பரம் கமிஷனரு. ஒரு ஃபங்க்ஷனே ஒரு ஜாலியாக கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற பார்வை என்னட்டே இருந்துச்சு. ஆனால் அது ஒரு காவல் நிலையம், ஒரு விசாரணைக்கு உட்படுத்தணும். கோர்ட்டில் எல்லாம் அண்ணா ஒத்துப்பீங்களா? இல்லை, கோர்ட்டில் கோர்ட் ஸ்டாஃப் ஜட்ஜி எல்லாம் அண்ணா ஓகேவான்னு கேட்டேன் உங்களுக்கு. இதில் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அந்த உடை அணிந்துட்டு பண்ணல அவங்க, அது ஒரு செலிப்ரேஷன் ஏற்றுக்க மாட்டோம்லன்னு கேட்டேன். ஏற்றுக்க மாட்டோம். அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஓகே. மருத்துவமனையில் இருக்காங்க, நர்ஸு 2 பணத்தை வச்சுட்டு ரீல்ஸ் பண்ணி லாக் அனுப்பிச்சு ஞாபகம் இருக்கா? நடுவில் டெட் பாடி கிடக்குமா, 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு ரீல்ஸ் பண்ணிச்சுங்க. சஸ்பெண்ட் ஆனிச்சா இல்லையா? உனக்கு என்ன இன்னொருத்தர் துன்பமாக இருக்குள்ள, உனக்கு என்ன ஜாலி வேண்டி இருக்கு? இப்போ இப்படி இருக்கு, இந்த ரத்த பாட்டில் இருக்கு, 2 சேஸ் அப்படின்னு சொல்லி 2 காவலர்கள் 2 செவிலியர்கள் பண்ண வேலை போகுமா போகாதா உங்களுக்கு? அப்போ போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது ஒரு புனிதமாக விசாரணை நடைபெறுற இடம். அதில் இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பொது கருத்து. அவங்க எதோ விளையாட்டாக செஞ்சுட்டாங்க, ஒரு வார்னிங் கொடுத்து மறுபடியும் சேர்த்துக்கிறது தானே சரின்னு நான் கேட்குறேன். இல்லை, என்னோட பொது பார்வை, என்னோட பார்வை, சொந்த பார்வை சரிதான். ஆனால் கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தேன், எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னப்பா ஒரு நாள் ஜாலியாக இருந்தால் இருந்துட்டு போட்டு இருக்கு, அது தப்பு இல்லை, யூனிஃபார்ம் இல்லை மஃப்டியில் தானே ஆடினாங்க அப்படிலாம் சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கடற்கரையில் 2 பெண் காவலர்கள் வந்து யூனிஃபார்மோடைய ஒரு ரீல்ஸுக்கு ஆடினாங்க. ஆனால் மன அழுத்தம் போக்குவதற்காக அவங்க ஆடினாங்க அப்படின்னு மகிழ்ச்சின்னு சொல்லி பயங்கர பாராட்டலாமா பொது இடம் கடற்கரையில் ஆடினாங்க. பட் யூனிஃபார்மோட ஆடினாங்க. அதான் சார், அது வந்து பொது இடத்துல ஆடினதால பெருசா தெரியல. யூனிஃபார்மோட போலீஸ் ஸ்டேஷன்ல. ஸோ அது வந்து சரியான பார்வையா இருக்க முடியாது. இப்போ ரீல்ஸ் மோகம் அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனா இப்போ போலீஸே பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிருக்காரு. அந்த காலத்துல மணப்பொண்ணு வருதுன்னா மணப்பெண் தோழின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த பொண்ணு இப்படியே தலை குனிஞ்சிருக்கும், பக்கத்தில் உள்ள தோழிக்கு வெள்ளம் அப்படி தூக்கி விடுறது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மணப்பெண் தூக்கிடுறது. ஆண்டி தொங்கிருச்சு, ஆண்டி மறுபடியும் தூக்கி விடுறது. இதுதான் அப்போ ஒரு வேலையாக இருந்தது. கர்ச்சீப் அப்போ கர்ச்சீப் வச்சுருந்தாலே பெரிய விஷயம். அப்போ பெண்கள்லாம் இப்போ கர்ச்சீப் இல்லாதவங்கள இப்போ கர்ச்சீப் வச்சுருந்தா அவங்க வந்து மாடர்ன் டீச்சர்னால் அந்த காலத்தில் கூட ஒரு கூலிங் கிளாஸு, ஒரு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டு, ஒரு கர்ச்சீஃபோடு வந்தால் தான் அவங்க டீச்சர். அப்போ ஒரு படம் இப்படி தான் எடுத்தாங்க. இப்போ அப்படி இல்லை, மணப்பெண் டான்ஸ் ஆடிக்கிட்டு வருது. மாரிமுத்து செத்து விட்டாரு நாடகம் நடிக்கிறேன், என்னமோ ஓய் அப்படின்னாருல, அவரும் செத்து விட்டார் வேற. இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றாங்க. கல்ச்சரல் மாறுது இல்லை, எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி போகுது. அப்போ மணவரையில் தான் பொண்ணையை பார்த்தது, மாப்பிள்ளையை பார்த்தது. ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளுக்கு காணாம போயிடுறாங்க பொண்ணு மாப்பிள்ளை. பெருமையாக வேற சொல்கிறாங்க, எங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட் போயிருக்காங்க.
அந்த கேமராமேன் தான் மனசில் என்னெல்லாம் வன்மம் இருக்கோ அவ்வளோவையும் தீர்த்துடுறான் அவங்கள வச்சு. அவனால அப்படி கட்டிப்பிடிங்க இப்படி கட்டிப்பிடிங்க அப்படி இப்படி முத்த கொண்டு ஒருத்தன் ஏரியில் தூக்கிட்டு பொட்டாட்டியோட விழுந்தான் பாரு. இதுக்கு நீந்தவும் தெரியல போட்டு அவனை போட்டு அம்மி அவன் செத்துற பார்த்தான். கொலைகேஜ் ஆயிர பார்த்தது. கல்யாணத்துக்கு முன்னாடியே தலையை இருக்க வச்சிட பார்த்தாங்க. ஸோ இந்த ரீல்ஸ் மோகம் என்பது இன்னைக்கு ஒரு உயிரை பறிச்சுட்டு, இது ஒரு உயிரை மட்டுமா பறிச்சிருக்கு. கார் ஒன்று ரிவர்ஸில் போய் ஒரு 240 அடி பள்ளத்தாக்கில் விழுந்து செத்து போச்சு ரீல்ஸ் முகத்தில் மேலே ரன்னிங்கில் ஏறுறது, காரில் ஏறுறது. ரீல்ஸ் முகத்தில் ஒருத்தங்க இந்த பக்கத்துலேயே இருந்து ஸ்டேரிங்கை விட்டுட்டு லாரியால் வெளிப்பக்கம் வந்து மறுபடியும் உள்பக்கம் வந்து ஸ்டேரிங்கை பிடிக்கிறாங்க. எவந்தாலியாக இருக்கிறதுக்கு இந்த வேலை பார்க்குறது ரன்னிங்லம்மா. ஃப்ரண்ட்டில் கண்ணாடியில் ஏறி வந்து உள்ளே வந்து ஸ்டேரிங் வந்துட்டாப்புல ரன்னிங்லேயே. ரீல்ஸ் என்பது ஒரு டைம் பாஸ்க்காக வந்தது. இன்றைக்கி அது வந்து இன்னைக்கு கேரளாவில் வந்து அது செய்த ஒரு க்ரைம். அது அந்த பொண்ணு செஞ்சது ரீல்ஸ் இல்லை, க்ரைம், குற்றம். ஒரு உயிரை பறிச்சுட்டு அது மேலே உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.